ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸோட நியமனம் இதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் டிசம்பர் 2025 ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துகிறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட நியமனத்துக்காக எவ்வளோ பொசிஷன்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4000 இடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஆனால் இவங்க எக்ஸாம் வைக்கிறது எதுக்காகனா 2700 இடங்களில் வந்து நிரப்புறதுக்காக மாதிரி தான் பரீட்சை வைக்கிறாங்க. அந்த 2700 இடங்கள் நிரப்புறதுக்கான பரீட்சையில் 42,000 அப்ளிகன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா போன ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் தான் வந்து ஏகப்பட்ட குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாமோட ஃபார்மட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்போ தான் வந்து அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டில் உள்ள பிரச்சனை புரியும். இது வந்து நிறைய துறைகள் இருக்குது. அந்த எல்லா துறைகள் இருக்கிறவங்களுக்குமே வந்து எக்ஸாம் 2 பேப்பராக வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு பேப்பர் 150 மதிப்பெண்களுக்கு, இன்னொரு பேப்பர் 50 மதிப்பெண்களுக்கு. அந்த 150 மதிப்பெண் வந்து அந்த துறை சார்ந்த, இப்போ தமிழோ அறிவியலோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து 150 மார்க்கு. இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 மார்க் வைக்கிறாங்க. இந்த 2ஐயும் சேர்த்து தான் ஒரு அப்ளிகண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் என்ன முறைகேடு இருக்குன்னு எல்லாம் பயப்படுறாங்க, என்ன வந்து சர்ச்சையாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பிரிவில் 150 மார்க்குக்கு எழுதினாயிருக்காங்க இல்லையா, அதில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்தவங்க 111 மார்க் எடுத்துக்காங்க. 150 111 மார்க் முதல் மதிப்பெண். ஆனால் அந்த அப்ளிகண்ட் வந்து அந்த 50 மார்க்குக்கு ஒரு பரீட்சை எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த பேப்பரில் 0 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இதே போல் அறிவியல் பரீட்சையிலையுமே 150 மார்க்குக்கு முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு நபர் 107 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய 50 மார்க் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் அவங்க கிடைச்ச மார்க் வந்து 1 மார்க். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த 150 மார்க்கில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க எப்படி 2ஆவதுல 0 மார்க்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த 150 மார்க் பரீட்சையில் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, 30 மார்க்கு 35 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களோட டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50க்கு 49 அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து சந்தேகத்தை எழுப்புது. அப்போ வந்து ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்குதோ, ஏதோ மாறி இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்கிறாங்க. இது ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் என்ன வருதுங்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு மதிப்பெண்களே 0.5 0.25 சொல்லிட்டு மதிப்பெண்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி டெசிமலில் மதிப்பெண் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அந்த மாதிரி நீங்கள் மார்க் போட முடிஞ்சுது? அப்படின்னா ஏதோ பிழை இருக்குன்னு அர்த்தமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அலிகேஷன் வச்சு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் இது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி, இப்போ சொன்னது எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன மதிப்பெண்கள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இது வந்து பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய கனவு. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு அவ்வளோ பேர் முயற்சி பண்ணி அவங்க எதிர்காலம் நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறமா ரிசல்ட் கொடுக்குறீங்க இந்த ஜூன் மாதம். இவ்வளோ முறைகேட்டோட ரிசல்ட் கொடுத்தா எப்படி அவங்க எவ்வளோ சங்கடப்படுவாங்க? அதனால் இதை முழுமையாக என்ன பண்ணணும்னா ஆராயணும், என்ன தப்பு நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு இது கரெக்டான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 4000 பேருக்கு வந்து வேக்கன்சி, அது 4000 பேரை டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணணும். கோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் 2700 பேருக்கு தான் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு பரிட்சை நடத்துறீங்க. அதையும் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது பண்ணி 4000 பேருக்கு உண்டான வேக்கன்சியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஷாக். எப்படி இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு? ஏன்னா ரிசல்ட் வந்து 15 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து அவர்கள் வெளியே சொல்லும் போது தான் இது ஒரு நியூஸாக மாறுது. மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.